ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷோ லைஃப் சேனல். இந்த எபிசோடில் நம்ம ஒரு ஆரோக்கியமான சமையல் பார்க்க போகிறோம். வரகு வச்சு எப்படி தோசையும் பணியாரமும் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சமையல் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மில்லட் வெரைட்டிஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வரகு அரிசியில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரகு அரிசியை பயன்படுத்தலாம். சரி, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். வரகு அரிசி 2 கப் எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு 1/2 கப்பு, அதாவது 2/4 கப்பு நான் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். உளுத்தம் பருப்பை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் வரகு அரிசியை 4 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வரகு அரிசி மட்டும் கிடையாது, சிறுதானிய உணவுகள் எது நீங்கள் வாங்கினாலுமே ஒரு 4லிருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி பயன்படுத்துறது நல்லது. இப்போ வரகு அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பும் அதே அளவு ஊறினாலே போதும். இது ரெண்டையுமே நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு தட்டை வச்சு மூடிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் 8 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், அதனால தப்பு இல்லை. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் போடலாம், இல்லைன்னா கிரைண்டரில் போடலாம். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் பண்ணுங்கள். ஆனால் இட்லி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்சிக்கு பதிலாக கிரைண்டரில் அரைக்கிறது தான் பெட்டர். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இட்லி வேணும்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி பணியாரமும் தோசையும் தான் வார்க்க போகிறேன். அதனால் இட்லி அளவுக்கு நான் கெட்டியாக அரைக்கலை, ஓரளவு தண்ணியாக அரைச்சிருக்கேன். இதே நீங்கள் மிக்சி ஜார்லேயே இட்லிக்கும் அரைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. வரகு அரிசியை அரைச்சி பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் அதே ஜாரில் உளுத்தம் பருப்பையும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த உளுந்து மாவை அரைச்சி வச்சுருந்த வரகு அரிசியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 கப்பு, அதில் 1/2 கப்பு, 2.5 கப்பு சேர்த்துருக்கேன். 2.5 கப்புக்கு 2.5 ஸ்பூன் அப்படின்ற கணக்கில் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கை போட்டு கூட நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். வெயில் காலமாக இருந்தால் 6 மணி நேரத்திலேயே மாவு புளிச்சிரும். இதுவே குளிர்காலமாக இருந்தால் 10 மணி நேரம் கூட ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அடுப்பு பக்கத்துலேயே சமைக்கும் போதெல்லாம் அடுப்பு பக்கத்துலேயே மாவு வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். நான் காலையில் 6 மணிக்கு ஊற போட்டுட்டு 10 மணிக்கு அரைச்சிட்டேன். எனக்கு இப்போ டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா புளிச்சிருச்சு. நல்லா நெருவுறதுக்கு அவ்வளோ அருமையாக தோசை வருது. மாவு மட்டும் நல்லா சரியான விதத்தில் புளிச்சு வந்தது அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஹோட்டலில் தோசை நார்மல் தோசை இருக்கு இல்லையா, எப்படி நல்லா பொன்னிறமாக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். மாவோட புளிப்பு தன்மை கம்மியாக இருந்ததுன்னா தோசை கொஞ்சம் வெள்ளையாக தான் வரும். அதனால் நல்லா புளிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தோசை வார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எப்படி கோல்டன் ப்ரௌனில் நமக்கு வரகு தோசை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வீட்டில் காய்ச்சின நெய்யை மேலே தடவி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எத்தனை தோசை வேணால் சாப்பிட்லாம். ஆரோக்கியமாகவும் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. நான் சைட்லேயே தோசை வார்க்கும் போதேவும் பணியாரமும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பணியாரம் கூட அவ்வளோ சாஃப்டாக வந்தது. நான் நினச்சேன் கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் நமக்கு இவ்வளோ சாஃப்டாக வரும்னு நினச்சேன். ஆனால் மிக்சியில் அரைக்கும் போதே பணியாரம் அவ்வளோ ஸ்பாஞ்சாக அவ்வளோ டேஸ்ட்டாக கிடச்சிது. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா தோசை கூட அப்படி ஒரு கிறிஸ்பியாக கிடச்சிது. நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், நம்ம ஹோட்டலில் முறுமுறுன்னு தோசை கிடைக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைச்சது. சமையலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐட்டத்துக்கும் ஒரு எண்ணெய் ருசி கொடுக்குங்க. பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்பியான தோசைக்கு கடலெண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். ஸோ இந்த எண்ணெய்களை நம்ம சேர்க்கும் போது அதோட சுவை ரொம்பவே அதிகரிக்கும். அதனால எல்லாத்துக்குமே காமனாக சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில், ராப்ஸ் ஆயில் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் எந்த டிஷ்ஷு பண்ணுறீங்களோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நான் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பு பிரேமனில் இருக்குது. அவங்க கிட்ட தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். இந்த கடலெண்ணெய், அப்புறம் வரகு அரிசி, பருப்பு, புளி, இப்போ சாம்பார் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு புளி எல்லாமே இவங்ககிட்ட வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி கொரியர் ரிசீவ் பண்ணேன், எப்படி அவங்க பேக் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான யூனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். நானும் வேறு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இந்தியன் க்ராசரிஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் இது கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ பார்சல் வந்திருக்கு. அவங்க எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா காம்பேக்டாக நான் எந்தளவு ஆர்டர் பண்ணேனோ
அதுக்கேற்ற மாதிரியான பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அவங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் இருந்துச்சு. பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து மில்லட் பாக்ஸ் 2 ஆர்டர் போட்டிருந்தேன். வரகு, இன்னொன்று வந்து சாமையை வச்சு கூடிய சீக்கிரம் எப்படி பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இனி நமக்கு தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா, அதில் ஏதாவது அன்ஹெல்த்தி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து புளி, பெருங்காய டப்பா, கடலெண்ணெய், அப்புறம் ஒரு மிக்சர். கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட அவங்க வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அங்காடி ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கிது. என்னென்ன கேட்டகரிஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப யூனிக்காக எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து மில்லட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல. ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மில்லட்டுக்காகவே தனி ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க. இதில் சிறுதானியம் சாதாரணமாக நம்ம முழு சிறுதானியம் மட்டும் இல்லாமல் அதில் வெர்மிசெல்லி, அப்புறம் நூடுல்ஸு, இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கூட நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. இது இன்ஸ்டண்ட்டாக குவிக்காகவும் பண்ண முடியுது. அதே சமயம் ப்ரைஸும் கூட ரொம்ப ரீசனபிளாகவே இருக்குது. நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளுடைய உணவுகள் அதே சமயம் ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை வந்து கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அங்காடி ஆன்லைனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அதே சமயம் ரொம்ப குயிக்காகவும் டெலிவரி பண்ணுறாங்க. அடுத்ததாக அங்காடி ஆன்லைன் ஷாப்பில் நான் ஆர்டர் பண்ண சாமையை வச்சு எப்படி பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபியும் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.